தூக்கி போட்டு ஆண்டு ஊழித்து செய்கிறான அன்பு தாசனுக்கால் எல்லா கல்வியை கட்டி விசாரமாக வரவேற்போம். அல்லேலூயா. நல்லவர் அப்படியே கண்களை மூடி Thank you, Holy Spirit. 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 அப்படியே அப்பாவை பார்த்து பேசுகிறேன். Wow. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. அப்பாவுடைய நாமம் மகிமைப்படட்டும்ப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கோ 2-3 பேர் நாமத்தினால ஒருமனப்பட்டு வந்தாலும் ஆண்டவரே அப்பா எங்க மத்தியில நீங்க இருப்பதற்காக நன்றி 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 நன்றி. Yes Daddy God, yes Daddy God, yes Daddy God. உங்களுடைய வல்லமை அப்படியே ஆண்டவரே இந்த இடத்துல பிரசன்னம் ஆண்டவரே அப்பா இறங்கச்சுப்பா. ஓ ஹalleluya hallelujah hallelujah hallelujah. அன்பு மகளே, நீ ஒரு கேள்வியோடு வந்திருக்கல, இன்னைக்கு உன் கேள்விக்கு கர்த்தர் ஒரு பதில் கொடுக்கிறாரு. ஓ இந்த நாள் உன் கேள்விக்கான பதிலை பெற்றுக் கொள்கிற ஒரு நேரமா இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து தீர்க்கமா சொன்னாரு. ஓ அநேக கேள்விகளோட நீ வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இந்த பாடுகள், என் குடும்பத்துல மாத்திரம் ஏன் இந்த கஷ்டங்கள், நானும் உண்மைதான ஜீவனுள்ள தேவனை தான் ஆராதிக்கிறேன், மற்றவர்களுக்கு எனக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வியோட நீ வந்திருக்கலாம். அந்த இன்னைக்கு பார்த்து சொல்றாரு, உன் வயது வாழ வயதாய் போல் மாறும், நீ திரும்ப உன் கூடாரம் எடுத்து கட்டப்படும். இதுவரை இல்லாத அளவிற்கு அநேக ஜாதிகளுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்க. ஓ இப்பாவா லாசா தடனா ஓ சகலா சகலா ரனா கதா கரேனா. கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை உன்னை அப்படியே மூடுது மகளே, உன்னை அப்படியே மூடுது மகளே. Yes, thank you Holy Spirit. மேல் வீட்டறையில் இறங்கின அதே ஆவியானவர், மேல் வீட்டறையில் இறங்கின அதே அபிஷேகம், அதே ஆவியானவர் இன்றும் உங்க மத்தியில் இருக்காரு, நம்ம மத்தியில் இருக்காரு. ஓ thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Hallelujah. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. எக்ஸிபா உன் கண்ணீரை கர்த்தர் மாற்றுகிறார், உன் கண்ணீரை கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை பார்த்து சொல்றேன், எக்ஸிபாங்க ஓ அன்பு மகளே, உன் கண்ணீரை கர்த்தர் மாற்றுகிறார். இதுவரை இல்லாத அளவுக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில ஆனந்த கழிப்பை பேசுறாரு. ஒரு ஆனந்த கழிப்பு, ஒரு ஆனந்த கழிப்பு. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus. அப்படியே ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? Hallelujah, hallelujah, hallelujah. ராஜ் மோகன், உன் வாழ்க்கை மாறுது, உன் வாழ்க்கை மாறுது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உன் கூடாரம் மறுபடியும் கட்டப்படும், உன் பலிபீடங்கள் மறுபடியும் கட்டப்படும். இதுவரை இல்லாதவர்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Master, thank you Master. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு ஆசீர்வதிச்சு அனுப்பும். அருமையான இந்த வேலைக்காக முதலாவது தேவனுக்கும் எங்களை அன்பை அழைத்த அண்ணாக்கும் ஆசிரிக்கும் சபை விசுவாச குடும்பங்களுக்கும் நான் தேவனுடைய நாமத்தினால நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நாங்க எப்பவுமே சென்னை வந்தா பாஸ்டர் சாணம் சொன்னது போலதான், கண்டிப்பா இது நம்ம வீடு, நம்ம வீட்டுல வந்து நம்ம ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு போறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரியவர். நிறைய விஷயங்கள சபையை குறிச்சு அண்ணாவோட பாஸ்டரோட பேசியிருக்கோம். அது எல்லாமே அவங்களுடைய வருமானத்துக்காக, அவங்களுடைய பேர் புகழுக்காக இல்ல, தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். எல்லாமே பேசுங்க, ஆலோசனை பண்ணுங்க.
நம்மளுடைய இந்த குடும்பம் வந்து இது இந்த வட்டாரத்துக்குள்ள இருந்துடக்கூடாது. இது இன்னும் பெருகணும், இன்னும் பெரிய இடங்கள்ல நம்ம தேவனை ஆராதிக்கணும், பெரிய பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்யணும். நிறைய தேவ பிள்ளைங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு எழுமணும். வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போறவங்க இல்லாம எனி டைம் எப்பவுமே தேவனுக்கு அவைலபிளா இருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். நான் போன முறை வந்தப்போ சொன்னேன், ஆராதனைக்கு சரியா வந்துருங்க 9 மணிக்கு அப்படின்னு. 9 மணிக்கு பாஸ்டும் அண்ணாவும் ஒரு சின்ன பையன் மட்டும் ஆராதிச்சு. எத்தனை பேர் நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்க? இதுக்கு மட்டும் நம்ம ஆமே நல்ல. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னாடி வாழணும்னா வர்றதுக்கே நேரம். ஒருவேளை எனக்கு இந்த டைம் 9 to 12 இந்த டைம் செட் ஆகல, எனக்கு வேற டைம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க பாஸ்டர் அப்படின்னாலும் நீங்க பாஸ்டர் கிட்ட பேசு. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம சமைக்கணும், அதெல்லாம் பண்ணணும்ல. அதனால எனக்கு இல்ல இந்த டைமை மாத்தி கொடுங்க பாஸ்டர், நான் கரெக்டா வந்துடுறேன் அப்படின்னா அதையும் நீங்க பேசுங்க. நான் அடுத்த முறை வரும்போது 9 மணி ஆராதனை, 9 மணிக்கு எல்லாருமே பிரசன்டா இருக்கணும். இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு கல்யாண வீட்டுக்கே போறோம்னு வச்சுங்க, 6:30 முகூர்த்தம். எத்தனை மணிக்கு நம்ம அங்க இருப்போம்? 6:30 மணிக்கு முன்னாடியே இருப்போம். ஏன் சொல்லுங்க? அதுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் கூட நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கோ தேவனுக்கு கொடுக்க மாட்டோம். நீங்க எந்த அளவுக்கு தேவனை கனப்படுத்துறீங்களோ, எந்த அளவுக்கு தேவனுக்காக முன்னாடி நிற்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பாரு. வசனம் இப்படி சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு பணம் வேணுமா, வீடு வேணுமா, சொத்து வேணுமா, சுகம் வேணுமா, விடுதலை வேணுமா, நல்ல பிள்ளைகள் வேணுமா, நல்ல கணவன் வேணுமா, என் குடும்பம் ரட்சிக்கப்படுமா, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவா இருக்கட்டுங்க, எதுவா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எதை வைக்கணும்னா, இவரை முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, இப்ப நான் சொன்னதை காட்டிலும் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் உங்க பின்னாடி ஓடி வரும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அதை மட்டும் புடிச்சுக்கிறோம், இதை விட்டுட்டு போயிடும். சில ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கும், அது நம்ம இது பண்ண முடியாது. ஆனா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஒரு நாள் பெர்மிஷன் கொடுங்க. ஒருவேளை இல்ல பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, லீவ் கிடைக்காது அப்படின்னா சனிக்கிழமை துதி ஆராதனை ஆயத்த ஜெபம் உங்க சர்ச்சில் நடக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். கை தூக்குறீங்க. நேற்று எல்லாம் வீட்டுலதான் இருந்திருப்பீங்க. ஆனா 4 பேர் தான் வந்தாங்க. இதெல்லாம் பாஸ்டர் சொல்லி நான் சொல்லல. இது என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். இவங்க நீங்க இப்படியே இருக்க கூடாது, ஒரு மாற்றம் வேணுங்க. வாழ்ந்தோம், பிறந்தோம், போகணும் இல்லை, நம்ம இருந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். ஓசனா ஜெப வீடு ஒரு ஜெப வீடு இருந்துச்சு. அந்த ஜெப வீட்டுல ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு அக்கா இருந்தாங்க, ஒரு அண்ணன் இருந்தாங்க, ஒரு தம்பி இருந்தாங்க. அவங்கள போல ஜெபிக்கிறவங்க இல்ல, அவங்கள போல தேவனுக்கு சாட்சியா இருக்கிறவங்க இதுவரைக்கும் இல்ல அப்படின்னு உங்க வருகாலம் சொல்லணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பாஸ்டர் தானே, நம்ம பாஸ்டர் என்ன கேட்க போறாரு, நம்ம பிரதர் தானே, நம்ம பிரதர் என்ன கேட்க போறாரு. ஒருவேளை இவங்க கேட்கலனாலும் ஒருவர் கணக்கு எழுதிட்டு இருக்காரு, அங்க போய் நிக்கும் போது கண்டிப்பா கேட்குவாரு. அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும். பாஸ்டர் அண்ணா அவங்க கேட்கும் போது என்ன சொல்லுவீங்க, என்ன பிரதர் நமக்குள்ள, என்ன பாஸ்டர் நமக்குள்ள அப்படின்னு சொல்லி கூட நம்ம இக்னோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா ஆண்டவர் கிட்ட நம்ம அமைதியா இருந்தாலும் இந்த புல்பிட் எழுதி சாட்சி சொல்லும், இந்த கம்பி எழுதி சாட்சி சொல்லும். நம்ம எப்படி ஆராதிச்சு, எப்படி தேவனை உயர்த்தணும், உண்மையா பார்த்தோமா, உண்மையா அவரை நோக்கி பார்த்தோமான்றது எல்லாவற்றையும் இதுங்க எழுதி வந்து சாட்சி சொல்லும். அப்போ நான் நம்புறேன், அடுத்த வாரத்துல இருந்து தயவு செஞ்சு உங்க டைமிங்க மாத்தணும்னா பாஸ்டர் கிட்ட சொல்லுங்க. இல்ல இந்த டைமிங் கரெக்டா இருக்குன்னா கரெக்டா 9 மணிக்கு நீங்க வந்துடணும். எந்த வேலை இருந்தாலும் இந்த 3 மணி நேரம், இந்த 2.5 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன், ஒரே ஒரு 2 மாசம் வேற எதுவுமே பண்ணாதீங்க.
2 மாசம் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் அந்த டைம் ஆண்டவர் கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறமும் உங்க வாழ்க்கை இப்படி இருந்துச்சுன்னா நான் ஊழியம் பண்றதே என் தேவன் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவர் நமக்காக 1000 அடி இறங்கி வேலை செய்யறார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் தானே, அவர் மன்னிக்கிறவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் தகப்பன். உங்க பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணா நீங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் கண்டிக்கிறீங்கல்ல. ஏன் கண்டிக்கிறீங்க? அடுத்த முறை அவன் அந்த தப்ப பண்ண கூடாதுன்னு. இன்னைக்கு நான் அவங்களை பார்த்து சொல்றேன், அவர் கண்டிக்கிறவராக இருக்காரு, நேசிக்கிறவரா இருக்காரு, அவருக்கு அன்பு செலுத்தவும் தெரியும், அடிக்கவும் தெரியும். நமக்கு அவருடைய முகத்தை எப்படி காட்டணும் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? நேசிக்கிட்டா இதே டைம் முடிஞ்சிடும். அதனால அன்பாய் தயவாய் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், ஆண்டவருடைய ராசியத்துக்கும் ஆண்டவருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. காலையில எழுதி ஜெபம் பண்ணுங்க, பைபிளை படிங்க, நல்லா ஆண்டவரோடு நெருங்குங்க. நீங்க நெருங்க 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 இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க பிரயாசமே படாம நிறைய ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில வாங்குவீங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் படிங்க. 1வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஆபிரகாமை அழைச்சார். எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு கூப்பிட்டாரு. ஆபிரகாம் மட்டும் தானே வந்திருக்கணும். வசனம் சொல்லுது, ஆபிரகாம் கூட சாரா வந்தாங்க. சாரா அம்மா கூட இவங்க 2 பேரும் கூட சேர்ந்து லோத்துன்னு ஒருத்தர் வந்தார். யார் வந்தாரு? லோத்துன்னு ஒருத்தர் வந்தாரு. ஒரு நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா, அந்த கனெக்ஷன், அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அழைச்சது ஆபிரகாமும் சாரா மட்டும் போகாம அவங்களோட லோத்து வந்தாரு. வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, ஆபிரகாம் ஆசீர்வதிச்ச தேவன் அவரு கூட இருந்த லோத்தையும் ஆசீர்வதிச்சார். ஒரு நாட்கள்ல என்ன ஆகுதுன்னா, பைபிள் இப்படி போடப்பட்டிருக்கு, ஆஸ்தி பெருகிருச்சு, ஐஸ்வர்யம் பெருகிருச்சு, ஆடு மாடுகள் பெருகிருச்சு, வேலைக்காரர்கள் பெருகிட்டாங்க, ஒட்டகங்கள் பெருகிருச்சு. இத மேய்க்க முடியாம லோத்தினுடைய வேலைக்காரர்களும் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களும் என்ன பண்றாங்க? சண்டை போடுறாங்களாம். அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் ஆபிரகாம் கூட இருந்ததுனால லோத்துக்கு வந்துச்சு. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம், யார் கூட இருக்கோம், யார் கூட பழகிட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்முடைய உறவு, அந்த கனெக்ஷன் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இங்க ஆபிரகாமோட கனெக்ஷன்ல இருந்த, ஆபிரகாமோட கனெக்ஷனா இருந்த அந்த மனுஷனுக்கு என்னாச்சு? அவன் பிரயாசப்படல, அவன் விதைக்கல, அவன் ஒண்ணுமே பண்ணல. ஆனா அவன் பண்ணது என்ன? அறுவடை. அறுவடை. இதுக்கு காரணம் என்ன? நல்ல கனெக்ஷன், அந்த நல்ல உறவு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்படணுமா, நீங்க நல்ல ஜெபிக்கிறவங்களா மாறணுமா, நீங்க நல்ல ஊழியம் பண்றவங்களா மாறணுமா, நீங்க நல்ல வேதத்தை தியானிக்கிறவங்களா மாறுமா, உங்களுக்கு எதுல ரொம்ப ஆசையா இருக்கோ அந்த காரியங்களை ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட போய் கனெக்ட் ஆயிடுங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்த நார் ஏதாவது வேலை செஞ்சுச்சா? ஒண்ணுமே பண்ணல, பூவோட ஒட்டி இருந்துச்சு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த ஊழியத்தோட நீங்க ஒட்டி இருக்கீங்கல்ல, இந்த ஊழியத்துல ஒரு அங்கத்தினரா இருக்கீங்கல்ல, இந்த ஊழியத்துல ஒரு தூணா இருக்கீங்கல்ல, இந்த ஊழியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கல்ல, இந்த ஊழியத்துக்காக நீங்க கொடுக்கறீங்கல்ல, நீங்க பிரயாசப்படுறீங்கல்ல, இதன் நிமித்தமாகவே ஒரு ஆசீர்வாதம் உங்க தலையின் மேல் விழும்.
ஏங்க ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்குங்க. ஆனா இந்த ஊழியத்தின் நிமித்தம், போதகர் நிமித்தம், அண்ணாவுடைய நிமித்தம் இவங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கும் பாத்தீங்களா, இவங்க மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பாத்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே உங்க மேல பாஸ் ஆயிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிட்டே இருக்கும். நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், உங்க ஒப்பன மாதிரியே இருக்கடா. சொல்லுவோமா சொல்ல மாட்டோம்? ஏதாவது பண்ணா ஒப்ப முத்தி அப்படியே வந்து ஏன் சொல்றோம்? அவங்க அப்பா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. சில நேரங்கள்ல தாத்தா புத்தி அப்படியே இருக்கு, பாட்டி புத்தி அப்படியே இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்? அந்த காரியத்துல ஏதாவது ஒரு சில்மிஷம் பண்ணிருப்பாரு, அதே விஷயத்த அவரும் பண்ணுவாரு. இதை நம்ம எல்லாமே என்னத்துக்கு பண்ணுவோம்? நெகட்டிவான காரியங்கள் மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு இந்த ஓசனா செப வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நான் சொல்றேன், வரப்போற சந்ததிகளை பார்த்து நான் சொல்றேன், இந்த தேவ பிள்ளைகள் மீது, இந்த ஊழியத்தின் மீது இருக்கிற அபிஷேகம் அப்படியே உங்க மேல கடந்து வந்து பறந்து வந்து பாய்ந்து வந்து நீங்க போகிற இடங்கள் எல்லாம் கனி கொடுக்கிறவர்களா இருப்பீங்க. இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு தெரியல, ஆனா இதுக்கப்புறம் நான் சொல்றேன், ஒரு மண்டலம் உங்க மேல திறக்கப்படுது. அன்னைக்கு யோர்தானை விட்டு தேவன் ஞானஸ்தானம் எடுத்து அப்படி மேல வந்தப்போ வானம் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டதப்போ ஒரு சத்தம் வந்துச்சு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மீது நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தம் வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தாராம். எப்படி இறங்கி வந்தாரு? புறாவை போல இறங்கி வந்தாராம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேங்க, உங்களுக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கு, உங்களுக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கு. அந்த உறவு என்ன சொல்லுது? பிதாவும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்னா இருக்கிறாங்க. எங்க போனாலும் அவங்க 3 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அந்த கனெக்ஷன் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், லோத்தும் ஆபிரகாமுடைய கனெக்ஷனால ஒரு பெரிய சொத்து வந்து அவங்களுக்குள்ள வந்துச்சு. ரெண்டாவது நம்ம அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரு பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவருடைய இவங்க 3 பேர் இந்த திரித்துவ கடவுள் இந்த உறவுனால என்ன வந்துச்சுன்னா, போகிற எல்லா இடங்களிலும் அற்புதம், போகிற எல்லா இடங்களிலும் விடுதலை, போகிற எல்லா இடங்களிலும் சுகம். எங்கெங்க போறாங்களோ என்னங்க, எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் மரித்த நிலவில் இருக்கிறதெல்லாம் உயிர் அடையுது, செத்துட்டதெல்லாம் அப்படியே எழும்புது. ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, செத்துட்டாங்க அப்படின்னு ஜெபம் பண்றதுக்கு அந்த பாஸ்டர் வந்து இயேசுவை கூட்டிட்டு போற வழியில சாகர நிலவில் இருக்கா மக எவரிவனுடைய மக இயேசுப்பா கிட்ட வந்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா படைச்சுக்குவா அப்படின்னு கூட்டிட்டு போற வழியில தகவல் வருது, மக செத்துட்டா. அப்ப அந்த தகவலுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆனா உடனே ஏசப்பா சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு, நான் வரேன்டா, நான் உனக்கு வாக்கு பண்ணிட்டேன்ல, நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, நான் வந்தாலே ஒரு அற்புதம் கண்டிப்பா நடக்கும், நான் வந்து நின்னாலே ஒரு பெரிய விடுதலை நடக்கும். மரித்ததே ஆனாலும் இல்லைங்க, மரித்ததே ஆனாலும் என் தேவனுடைய கரம் வந்துச்சுன்னா அது ஜீவன் அடையும், அது உயிர் அடையும். ஒருவேளை நீங்க மரித்த நிலைமையில சில விஷயங்களை சுமந்துக்கிட்டு நீங்க வந்திருக்கலாம், அடுத்த நிலைமையில அடுத்த காரியத்தை நீங்க வாசிங்கன்னா, ஒரு அம்மா இல்லைங்க, ஒரு அம்மா ஒரே ஒரு பையன் இறந்துட்டார், அடக்கமன கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அடக்கமன கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறதுனா மோது ஆண்டவர் வர அந்த அம்மாவுடைய கண்ணீரை பார்க்கிறார். கண்ணீரை பார்த்து அந்த பாடையை சொல்றாருங்க. ஹிஸ்டரி சொல்லுது, அவன் வந்து ஒரு சோல்ஜரா, போர்ல அடிபட்டு செத்துட்டாரு. அவருடைய சரீரங்கள் அவயவங்கள் எதுவுமே கிடைக்காதனால கிடைச்சத வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டி அந்த பாடையில சுமந்து போயிட்டு இருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் அந்த பையனை தொடாம பாடையை தொட்டார். இதுக்கு முன்னாடி எவ்வளவு வீட்டுல என்னத்தை தொட்டாரு? அந்த குழந்தைய கையை பிடிச்சி தூக்குனார், எழுந்துச்சா. இங்கே அதே மாதிரி பண்ணிருக்கணும்ல, அந்த மாதிரி பண்ணல. ஏன் பண்ணலன்னா அந்த சரீர அவயவங்கள் ஒண்ணுமே இல்லை, கிடைச்சத மூட்டை கட்டி
அடக்கமெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், சில விஷயங்கள் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இப்படிதான் இருக்கும், இப்படிதான் ஆகும், இதுக்கப்புறம் ஜீவன் இல்ல, அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்ற மனநிலையில நீங்க யாராவது வந்திருந்தீங்கன்னா நான் உங்களை பார்த்து சொல்றேன், என் தேவனுடைய கரம் அந்த இடத்துல இறங்குது. அந்த பாறையை தொட்ட தேவன் இன்னைக்கு உங்களுடைய காரியத்தை தொட்டு ஜீவனை உயிர்ப்பிக்க பண்ணுவார். இந்த எக்ஸ்ட்ரீமா ஒரு காரியம் நடந்துச்சுங்க. லாசர்னு ஒரு மனுஷன், அந்த குழந்தை செத்துருச்சு, நம்ம தகவல் வந்துச்சு. வாலிபன் செத்துட்டான், அடக்கம் பண்ண போயிட்டு இருக்காங்க. லாசருடைய லைஃப்ல பாருங்க, செத்தாச்சு, 4 நாள் ஆச்சு. எல்லாரும் வந்து சொல்றாங்க, அவங்க தங்கச்சி எல்லாம் சொல்றாங்க, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல அப்படின்னு ஏசாப்பா சொல்லிட்டு இருக்கும் போது, சரி ஓகே விடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கல்ல எடுத்து போட சொல்றாரு. கல்ல எடுத்து போட சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, கல்ல எடுத்து போடுங்க அப்படின்னு எடுத்து போட்ட அந்த அடுத்த மாத்திரத்துல ஒரு காரியம் நடக்குது. வார்த்தை புறப்பட்டு வருது, வார்த்தை புறப்பட்டு வருது. லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா. இன்னைக்கு உங்களுடைய பொருளாதாரம் மரித்த நிலைமையில் அடக்கம் பண்ணியிருக்கலாம், உங்களுடைய பலவீனங்கள், உங்க சரீர சுகங்கள் மரித்த நிலைமையில் அடக்கம் பண்ணியிருக்கலாம், உங்க குடும்ப உறவுகள் மரித்த நிலைமையில் இருக்கும்போது அதை அடக்கம் பண்ணியிருக்கலாம். என்ன விஷயத்தை நீங்க அடக்கம் பண்ணியிருந்தாலும் இதுக்கப்புறம் இதுல ஜீவன் உண்டாகாத சூழ்நிலையில நீங்க வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் பொருளாதாரமே வெளியே வா, உன் சுகமே வெளியே வா, உன் குடும்ப வாழ்க்கையே வெளியே வா. கர்த்தருடைய ஆவியானவர், அந்த பிதாவும் பரிசுத்தாவியானவர், அந்த 3 பேர் ஒரு கனெக்ஷன் இருந்தாங்கல, அந்த கனெக்ஷன் அந்த வார்த்தை ப்ரோக்ளைம் பண்றாரு. பேச பேச ஜீவன் வருதுங்க, பேச பேச அற்புதம் நடக்குது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க சூழ்நிலைகளை பார்த்து பேசுங்க, உங்க பலவீனங்களை பார்த்து பேசுங்க, உங்க கடனை பார்த்து பேசுங்க, உங்க ஊழியத்தை பார்த்து பேசுங்க. நீங்க பேசும்போதே காரியம் மாறுங்க. நீங்க பேசும்போதே காரியம் மாறும். ஏன் சொல்றேன்னா, வார்த்தை வந்து அந்த அளவுக்கு வல்லமை உள்ளது. வார்த்தை வந்து அந்த அளவுக்கு வல்லமை உள்ளது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன? வார்த்தை. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு ஆபிரகாம் போறாரு. ஆபிரகாம் பின்னாடியே போன லோத்துடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தாரு. அதுக்கப்புறம் இயேசுவானவர் பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இருந்த அந்த உறவின் நிமித்தம், அந்த கனெக்ஷன் நிமித்தம் போற இடங்களெல்லாம் அற்புதங்களை செய்யறாரு. மரித்த நிலைமையில இருக்கிறதெல்லாம் உயிரடைய செய்யறாரு. செத்து போனதெல்லாம் என்ன சொல்றது, எழுப்பி நிக்க வைக்கிறாரு. அந்த வார்த்தை, அந்த கனெக்ஷன் மூலமா வெளிப்பட்ட வார்த்தை அவங்க லைஃப்ல மாத்துச்சுங்க. பைபிள்ல இன்னொரு வசனம் ரொம்ப அழகா இருக்கு. நீதிமொழிகள் 25:11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஆமென். நம்ம என்ன பார்க்கிறோம்? ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. என்னங்க? வார்த்தை. அந்த உறவுகளோடு இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த உறவுகள் மூலமா வருகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். சில நேரங்கள்ல நம்ம அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருப்போம். சடனா யாராவது போன் பண்ணி கொஞ்சம் பேசும்போதே நமக்கு என்ன ஆகும்? அந்த சோர்வுகள் இருந்தெல்லாம் ஒரு விடுதலை உண்டாகுறத நம்ம பார்ப்போம். சில நேரங்கள்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது அந்த பைபிள் எடுத்து அப்படியே படிக்கும். அந்த வார்த்தை அப்படியே எழுப்பி வந்து நம்ம என்ன பண்ணோம்? கஷ்டம். சில நேரங்கள்ல ஒண்ணுமே பண்ண மாட்டோம், அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்போம். ஒரு சத்தம் கேட்கும். அந்த வார்த்தை நம்மள அப்படியே புடமிட்டு அப்படியே பொண்ணா மாறும். இங்க சொல்லப்பட்டிருக்கு ஏற்ற சமயத்துல சொல்லப்பட்ட வார்த்தை. அதாவது உங்களுக்கு இப்ப என்ன வேணுமோ அத நான் வந்து சொல்றேன். ஊழியர்களா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், சடனா உங்களை பார்த்து, அக்கா நீங்க நல்லா இருப்பீங்க, ஆதியாகமம் 12:2 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அக்கா, இதுவரை இல்லாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கத்தை பார்க்க போறீங்க, நீங்க நிறைய கேள்விகளோடு வந்தீங்கல்ல, தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க கேள்விகளுக்கு நான் தான் பதில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற தேவன்,
நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் நீங்க போகிற பாதையில வழியா இருப்பாரு, உங்களுக்கு விளக்கா இருப்பாரு, உங்க குடும்பம் அணையாது, உங்க பாதை இருள நிற்காது, உங்க பிசினஸ் மறுபடியும் எடுத்து கட்டப்படும் அப்படின்னு வார்த்தை வருது இல்ல, அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சுக்கீங்க. அந்த வார்த்தையை பிடிச்சு நடக்கும் போது வார்த்தையை தான் நான் இங்க சொல்றேன் உறவா நான் கன்வெர்ட் பண்றேன். ஏன்னா இந்த வார்த்தை ஆதியில் இருந்துச்சுங்க, ஆதியில் இருந்துச்சு. நீங்க நம்ம தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி உருவாகிறதுக்கு முன்னாடியே, என்ன சொல்ல போனா இந்த பூமியே உருவாகிறதுக்கு முன்னாடியே, மனுஷங்கள் ஜீவன்கள் எதுவுமே உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தை இருந்துச்சு. இந்த வார்த்தை அப்படியே ஒரு நாள் வந்துச்சுங்க மாம்சமா. என்னவா வந்துச்சு? மாம்சமா வந்துச்சு. எதுக்கு வந்துச்சு? நம்மளை ஆசீர்வதிக்க, நம்ம நல்லா இருக்க. லாஸ்ட் வீக் எல்லாம் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் இதெல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணீங்கல்ல, அது எதனுடைய வெளிப்பாடு சொல்லுங்க? வார்த்தையின் வெளிப்பாடு. வார்த்தை வந்துச்சு, ஒரு குமாரன் அடிக்கப்படுவார் உனக்காக எனக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக ஒருவர் அடிக்கப்படுவார் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தை வந்தது நிமித்தம் ஒரு பெரிய உறவே நமக்காக மாம்சமா வந்துச்சுங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க என்ன சூழ்நிலையில வந்திருக்கலாம், என்ன காரியத்துல வந்திருக்கலாம், எல்லா காரியத்தையும் என் தேவன் மாற்றுகிறார் அவருடைய வார்த்தையின் மூலமா, அவருடைய வார்த்தையின் மூலமா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், thank you Holy Spirit. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் அடுத்து பாஸ்டர் நான் கொடுக்க போறேன். thank you Holy Spirit, thank you Holy Spirit. பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்றாரே, படக ஆழத்துக்கு கொண்டு போய் போடு. அதுக்கு முன்னாடி பேதுருடைய லைஃப்ல என்ன ஆச்சு? நைட் எல்லாம் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடையாது. பேதுரு குளத்திலையோ குட்டையிலையோ ஆறுலையோ மீன் பிடிக்கல. அவர் எங்க பிடிச்சாரு? கடல்ல. எங்க எங்க கடல்ல மீன் இல்லைன்னா நம்புற மாதிரி இருக்கா? கடல்லே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பேதுரு ஐயா தான் ஏசப்பா சொல்றாரு. நான் இந்த வசனத்தை எழுதல, பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. ராவணோதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல, அப்ப கடல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு தான் சொல்றாரு. ஒண்ணு ஆண்டவர் சொல்றாரு, சரி சரி நீ இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டது, இவ்வளவு நாள் இது பண்ணதெல்லாம் போதும், என் வார்த்தை சொல்லுது இல்ல, அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போ அப்படின்னு உடனே லூக்கா 5ஆம் அதிகாரம் 5:6 சொல்றாரு, அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழித்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அதுல என்ன போடப்பட்டிருக்கு? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. வலை போடுறாரு, எல்லாமே பண்றாரு. அவரு ஒரு வார்த்தை சொல்றாரு, சரி இவ்வளவோ பண்ணிட்டேன், மறுபடியும் எனக்கு லாஸ் தான். அன்னைக்கு பிசினஸ் இல்ல, என்ன லாஸ் தான், என் பிரயாசம் எல்லாம் என்ன லாஸ் தான். ஆனாலும் சரி நீங்க சொல்றீங்க, உம்முடைய வார்த்தையின்படி. உம்முடைய வார்த்தையின்படி சொன்ன பேதுருடைய லைஃப்ல என்ன ஆகுது? இயேசுவுக்கும் பேதுருக்கும் அந்த கனெக்ஷன், அந்த வார்த்தை என்ன ஆகுது? வலை கிழியத்தக்கதான மீன்கள். இந்த வலை கிழியத்தக்கதான மீன்களை பிடிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் கீழே வாசிச்சு பாத்தீங்கன்னா கையசைச்சு, டேய் யோவான், டேய் யாக்கோபு, என்னால இழுக்க முடியலடா, என்னையும் படகை சேர்த்து இழுக்குது, தயவு செஞ்சு வாங்கடா, வந்து இதை சேர்த்து இழுத்துக்கலாம் வாங்கடான்னு கூப்பிடுறான். யாராவது மனசாட்சி தொட்டு சொல்லும், ஒரு 1 கோடி ரூபாய் அவங்ககிட்ட கொடுக்குறோம், கொடுத்துட்டு இவ்வளவு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, இந்த விழா பக்கத்துல 1 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டா தூக்கமே வராது, அதனால ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு 50, பக்கத்து வீட்டுல ஒரு 5 லட்சம் அப்படி கொடுப்போம். 1 ரூபாய் வெளியே நவத்த மாட்டோம். ஆனா பேதுரு என்ன பண்றாரு? அவன் ஆல்ரெடி லாஸ் ஆனவங்க, அந்த நைட் எல்லாம் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்காதவன், அவனுடைய வாழ்க்கையில
அந்த வார்த்தையின் உறவு என்ன பண்ணுது? தனக்கு மிகுதியா இருக்கு, எனக்கு இது போதும், ஆனா நிறைய வந்துருச்சு, இத நான் மட்டும் வச்சுக்கிட்டு நல்லா இருந்தா போதாது, என் நண்பர்களுக்கும் என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் நான் இதை கொடுக்கணும்னு அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில என் நிரம்பினா மட்டும் போதும் நினைச்ச நாட்கள் முடிஞ்சு என் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கிற நாட்களுக்குள்ள நான் வந்துருவேன், நான் வந்திருக்கேன் நினைக்கிற பிள்ளைங்க, இன்னொன்னு கூட சொல்லலாம். ஏன் அவங்களுக்கு கொடுத்தான்? அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, நீதான் பெரிய ஆளாச்சே, நீதான் கடல்ல மீன் பிடிக்கிறதுல வல்லவனாச்சே, அப்படி இருந்து இன்னைக்கு உனக்கு ஒண்ணும் கிடைக்கல பாத்தியா? ஆனா நாங்க பாத்தியா என்னென்ன மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கோம், என்னென்ன மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கோம். நேற்று நைட்டு அப்பாவோட அக்கா அப்படியே பேசிட்டு இருந்தப்போ பின்னாடி ஆறு ஓடிட்டு இருக்கு, வலையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், ஆனா அவங்க இன்னும் போடல அப்படின்னாரு. நைட்டு அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தப்போ இதை கனெக்ட் பண்ணி நான் அந்த சம்பவத்தையும் சொல்லி நான் அவங்களுக்காக சுபிக்கலாம் நான் விரும்புறேன். அவங்க ஏராளமா பேசியிருப்பாங்க. ஏன்னா பேருடைய லைஃப் வந்து மீன் பிடிக்கிறது தான் அவருடைய வேலையே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஏன் போட்ல பாத்தியா எவ்வளவு கிடைச்சிருக்கு, நீ இருக்க தண்டத்துக்கு. என்ன சொல்லுவோம், நம்ம ஏதாவது கொஞ்சம் அப்படி இறங்கிடுச்சுன்னா நம்ம சொல்றது தண்டத்துக்கு இருக்கேன், ஒண்ணு கூட ஒழுங்கா செய்ய மாட்டியா. அத்தனை நாள் அவங்களுக்கு மிகுதியா பிடிச்சிருப்பான், அவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் வச்சிருப்பாரு. இவங்க போய் அவங்ககிட்ட இரவெல்லாம் நிக்கிற மாதிரி கூட ஆண்டவர் வச்சிருப்பாரு. அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஒரே ஒரு நாள் மீன் கிடைக்கலைங்க, அதை பிடிச்சி அவனை ஒரு சித்திரவதை பண்ணியிருப்பாங்கல்ல. நிறைய அம்மாமார்கள்லாம் போச்சு கூடாது, நம்ம வீட்டுக்காரங்கெல்லாம் 99 நன்மை பண்ணியிருப்போம். எத்தனை பண்ணியிருப்போம்? யாராவது 99 நன்மை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிட்டு வரத மறந்துருப்பாங்க. அதுக்கு வச்சு செய்யறது. யாராவது தப்பா நினைச்சிருக்கீங்களா? தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா ஆண்களின் பக்கம் தானே. சரிங்களா? ஏன் இதை சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அன்னைக்கு இருந்திருப்பாரு. ஒரு தனிமையில உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு. உடனே ஏசப்பா உள்ள வந்து பேதுரு சொல்றாரு, வலைய போட்டு மீனை பிடிச்சிட்டு வந்து கொண்டு குடுக்க வைக்கிறார். எந்த அளவுக்கு அவர் காயப்பட்டிருந்தா, எந்த அளவுக்கு அவர் அவமானப்படுத்தப்பட்டிருந்தா, எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கொடுத்து என் வெட்கத்தை, என் என்ன சொல்றது, என் துன்பத்தை, என் தனிமையை என் தேவன் போக்கினார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாட்சியா நிக்க வச்சாரு. பாத்தீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், தேவன் உங்களை பெரிய சாட்சியா நிறுத்துவாரு. அப்படி எல்லாம் நிக்கலாமா? Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. எல்லா கண்களை மூடி thank you Lord, thank you Lord, thank you Lord. 12 மணிக்கு தான் போவீங்க, அடுத்து இன்னொரு பெரிய புயல் வந்துட்டு இருக்கு, அதனால thank you Holy Spirit, thank you Holy Spirit. அடை கண்களை மூடி மா ஷகரா ரகலா ரகதடா ரகதகடா ரகதகடா ரகதடமா யாகா சனா கீதரதனா. அந்த உறவு ஆபிரகாம் லோத் கூட இருந்ததனால, thank you Holy Spirit, sorry, லோத்து ஆபிரகாமோடு கூட இருந்ததனால ஒரு பெரிய ஐஸ்வரியத்தின் சம்பந்தனார் மாறினாரு. ஆண்டவர் இயேசுப்பா பிதாவோடு பரிசுத்த ஆவியானவரோடு இருந்த அந்த உறவின் நிமித்தம் எங்க போனாலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராய் இருந்தாரு. thank you Holy Spirit, thank you Holy Spirit. அன்னைக்கு பேதுரு ஒரே ஒரு வார்த்தையை பிடிச்சு ஏசப்பாவோட அந்த உறவுல அப்படி நின்றதுனால ஒரு பெரிய அவமானத்தை அவர் அன்னைக்கு மாற்றினாரு, ஒரு பெரிய நஷ்டத்தை அன்னைக்கு லாபமா மாற்றினாரு. இதுவரைக்கும் கொடுக்கிறவர்களா வாங்குற இடத்துல இருந்தவங்க கொடுக்கிற இடத்துக்கு கர்த்தர் மாற்றினாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால நீ வந்த வண்ணமாய் போக மாட்டே. வாழ்க்கை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போற. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோட திட்டம் தெளிவா பேசுறாரு. உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமா இருப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்பா. நீ வாழாகாமல் தலையாக, நீ கீழாகாமல் மேலாக. இதுவரைக்கும்
நீ கொடுத்து thank you Holy Spirit. வாங்குற இடத்துல இருந்திருக்கலாம், இதுக்கப்புறம் உன் கை கொடுக்கிற இடத்துக்கு மாற போகுது, உன் கை வாரி இறைக்கிற இடத்துக்கு மாற போகுது. இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சொத்து உங்க மேல வருது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பணங்கள் சந்திக்கப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துவார். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் நான் சோமனி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணாக்காக Thank you Holy Spirit. இது அண்ணா எது பாருங்கன்னு தெரியல, பட் ஐ பிலீவ் என் ஸ்பிரிட்ல நான் மை பிடிச்சதுல இருந்து இதை நான் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆவியானவரே இவங்க ஏத்துப்பாங்களா, இவங்க இது பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருக்கு எனக்குமே ஒரு இதுவா இருந்துச்சு. இன்னைக்கு நான் அவங்கள பார்த்து சொல்றேன் Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஜானனாவை சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவரோட கூட பழகின பிள்ளைகளா கூட இருப்பீங்க. இவரால நீங்க எடுத்து வளர்க்கப்பட்டவர்களா கூட இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்துக்கங்க. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. இந்த ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி 11:15 நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். இவர் கொம்பு உயர்த்தப்படும். கொம்பு உயர்த்தப்படும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கர்த்தருடைய ஆவியானவர் இவரை கொண்டு செய்ய போற அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்க கண்கள் பார்க்க. யோபு சொல்றான், இதுவரைக்கும் என் காது கேட்டுச்சு, இதுக்கப்புறம் என் கண்கள் பார்க்க போகுது. இவர் கண்கள் பார்க்க, இவருடைய கண்கள் பார்க்க இந்த ஊழியமும் இவரும் Thank you Holy Spirit. தேசமெங்கும் எடுத்து பயன்படுத்தப்படுகிறது. நீங்க பாப்பீங்க. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஒரு தைல கொம்பின் அபிஷேகத்தை, ஒரு தைல கொம்பின் அபிஷேகத்தை மகன் மீது நான் பேசுறேன். தேவ ஊழியர் மீது நான் பேசுறேன். இயேசுவின் நாமத்தினால மரித்ததை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமையை, தீர்க்க தரிசனங்களை ஹalleluya ஜாதிகளுக்கு பேசுகிற ஒரு தேவதாசனா இந்த விழாவாக்கம் இந்த திருவள்ளுவர் மட்டும் இல்ல, இதை திரும்புற இடங்கள் எல்லாம் தேவன் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு விலையேறப்பட்ட பாத்திரமா கர்த்தர் பயன்படுத்த போறாரு. என்னால் ஆகாது, என்னால முடியாது என்ற நாட்கள் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் கர்த்தர் இறங்கி வேலை செய்ய போறாரு. கர்த்தர் இவருக்காக யுத்தம் பண்ண போறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் யாத்திராகமம் 14:14 நீ சும்மா இரு, உனக்காக யுத்தம் பண்ணுவா. என் தேவன் தம்முடைய தாசருக்காக யுத்தம் பண்ண போறாரு. இந்த ஊழியத்திற்காக யுத்தம் பண்ண போறாரு. இந்த குடும்பத்திற்காக யுத்தம் பண்ண போறாரு. அவர் இறங்கிட்டாங்க, அவருடைய சேவை இறங்கிருச்சு. எலிசா சொல்றாரு, எலிசாவுக்கேயாசி அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். எல்லா பட்டணத்தை ரதங்கள் சூழ்ந்துக்குச்சு, போர் வீரர்கள் சூழ்ந்துக்கிட்டாங்க. ஆனா எலிசா சொல்றாரு, அவங்க கூட இருக்கிறவங்களை விட நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம், நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க கூட இதுவரைக்கும் யாரெல்லாம் இருந்து விட்டுட்டு போனவங்க எனக்கு தெரியலங்க. அவங்க விட்டுட்டு போனவங்க போட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கூட இருக்கிறவங்களை காட்டிலும் உன் கூட இருக்கிறவங்க அதிகம் அதிகம் அதிகம். Thank you Holy Spirit. 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 எல்லா புதிய கண்ட மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென்.